Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கோங்க. திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அல்லூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போறோம். இப்படி ஒரு கோயில் இருக்கு இந்த ஊர்லன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. மிக பழமையான கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு திருக்கோயில் இந்த கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய வரலாறு, அந்த கோயிலுடைய சிறப்பம்சம், அந்த கோயிலுடைய கட்டமைப்பு, அங்க இருக்கிற சிற்பங்கள் அது அனைத்தையும் நம்ம இந்த காணொளியில பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா நீங்களும் இந்த காணொளியை முழுமையா பாருங்க. முடிஞ்ச இந்த கோயிலுக்கும் வந்து பாருங்க. வாங்க போகலாம். திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அல்லூர் அப்படின்ற ஒரு அற்புதமான ஊருங்க. காவேரி தெற்கு கரையில இருக்கிற ஒரு அழகான ஊர். அங்க இருக்கிற ஒரு கோயில் தான் இந்த பசுபதீஸ்வரர் திருக்கோயில். இங்க இப்படி ஒரு பழமையான கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லணும்னா திருச்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு பழமையான கோயில் நிறைய பேருக்கு தெரியாம ஒரு வேளை மட்டும் பூஜை நடந்துட்டு இந்த கோயிலானது இப்பவும் இங்க இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னா இந்த கோயில் பக்கத்துல இருக்கிற குருகுலத்துல போயிட்டு கேட்டீங்கன்னா, தரிசனம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட வந்து கோயிலை திறந்து தரிசனம் பண்ண வைப்பாங்க. மற்றபடி நீங்க தனியா வந்தா இந்த கோயில் மூடியதாங்க இருக்கும். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயிலுங்க. 10ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுத்தி மதில் சுவரோ கோபுரமோ சுற்று பிரகாரங்களோ சன்னதிகளோ எதுவுமே இல்லைங்க. இப்போ இந்த கோயிலோடைய நிலைமையும் அவ்வளவு வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இந்த கோயிலானது இல்லைன்னு தான் சொல்லணும். செடிகள்லாம் மேல வளர்ந்து போய் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கோயிலானது 1100 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற விஷயமா இந்த கோயிலானது இன்னமும் இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப நல்ல உணர்வை இந்த கோயிலானது உங்களுக்கு தருங்க. இந்த கோயிலோடைய லொகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா போய் பாருங்க. சுற்றி வலம் வரோங்க. பாருங்க, பிரம்மாண்டமான விமானம் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாருங்க, அவ்வளோ பிரம்மாண்டமா இந்த விமானமானது இருக்கு. இங்க சோழர்கள் காலத்து கல்வெட்டு குறிப்புகள், இந்த கோயிலை பத்தியான கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க. இந்த கோயிலை சுற்றி நம்ம வலம் வரோங்க. இந்த கோயிலில் கோஷ்டமூர்த்தியா தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இருக்காரு. மற்ற மூர்த்திகள்லாம் இந்த கோயிலில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சிலைகள்லாம் கோயிலுக்கு உள்ள இருக்குங்க. மரங்கள், காற்று அப்படின்னு செமையாக இருக்குங்க. இங்கே வெளியே கோஷ்டங்கள் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ மூர்த்திகள் யாரும் இல்லை. நிறைய சுவாமி சிலைகள் வந்து கோயில் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கல்வெட்டு குறிப்புகள். இது பிரம்மா இருந்திருக்க வேண்டிய ஒரு கோஷ்டம். இது அம்பாள் சன்னதி. அழகான ஒரு திருக்கோயில். பிரம்மாண்ட விமானம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த விமானம் இருக்குது. இங்கே அம்பாள் வந்து இந்த சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. இந்த காமதேனுவா பசுவா மாறி இவங்க பசு ரூபத்தில் சிவபெருமானை வணங்கியதுனால இந்த கோயிலுக்கு பசுபதீஸ்வரர் கோயில்னு புராணம் சொல்லுது. வரலாற்று ரீதியாக நக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவபெருமானுக்கு பெயர் இருந்திருக்கு. அல்லூர் இந்த ஊர். இங்கே இருக்கிற நக்கர் சிவபெருமான்.
கோயிலை வலம் வந்துட்டோம். அங்க இருக்கிற கல்வெட்டு குறிப்புகளை சிலவற்றை நம்ம பார்க்க முடியுங்க. இந்த கல்வெட்டு குறிப்புகள்ல முதலாம் பராந்தக சோழர் ஆட்சி காலத்து கல்வெட்டு குறிப்பு, சுந்தர சோழர் அல்லது மதுராந்தக சோழருடைய கல்வெட்டு குறிப்புகள், குலசேகர பாண்டியருடைய கல்வெட்டு குறிப்புகள்லாம் இங்க கல்வெட்டா இருக்குங்க. இந்த கல்வெட்டு குறிப்பு படி இந்த கோயிலுடைய பெயர் நக்கர் கோயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நக்கர் கோயில் பரமேஸ்வரர் அப்படின்னு இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமான குறிப்பிடுறாங்க. பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல நக்கீஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னு இந்த சிவபெருமான குறிப்பிடுறாங்க. இந்த ஊரோடைய பெயர் அல்லூர் அப்படின்னு இப்ப கூப்பிடுறோம் பாத்தீங்களா, இதே பெயர் தாங்க அந்த காலத்திலும் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த ஊரோடைய பெயர் அல்லூர் தாங்க குறிப்பிட்டிருக்காங்க. இங்க அந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு கொடுத்த தானங்கள்லாம் இங்க கல்வெட்டு குறிப்புகள்லாம் இங்க குறிக்கப்பட்டிருக்குங்க. இங்க அந்த காலத்துல இந்த கோயிலுக்கு கொடுத்த நில தானங்கள், மற்ற தானங்கள்லாம் கல்வெட்டு குறிப்புகளா இந்த கோயிலை சுத்தி நிறைய இருக்குங்க. 15 கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல இருந்து கிடைச்சிருக்குங்க. இங்க பராந்தக சோழருடைய மெய்கீர்த்திய ஒரு பாட்டு மாதிரியே இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம்ங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முன்னாடி வந்தோம்னா ரிஷபாரூதரா சுதை சிற்பமா சிவபெருமான் இங்க இருக்காருங்க. இது ரொம்ப பிற்காலத்துல தான் இந்த விஷயம் கோயிலுடைய வாசலுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கும். கோயிலுக்கு உள்ள போனோம்னா பிரம்மாண்டமான ஒரு பெரிய சோழர் காலத்து நந்தி பகவான் இருக்காருங்க. அவரை வணங்கிட்டு நம்ம சுத்தி பார்த்தோம்னா இந்த கோயில்ல இருக்கிற சிலைகளை நம்ம பார்க்கலாங்க. அதுல சூரிய பகவான், பிரம்மசாஸ்தாவா முருகப்பெருமான், கையில ருத்ராட்சம் சக்தி வேல் வச்சிருக்காருங்க. பிச்சாடனர் இருக்காரு. இங்க அம்பாள் சன்னதி தனியா ஒரு சன்னதி உள்ளவே இருக்குங்க. முருகப்பெருமான் சண்டிகேஸ்வரர் இங்க இருக்காருங்க. இன்னொரு சண்டிகேஸ்வரரும் தனியா இருக்காரு. இங்க சோழர் காலத்து சிறப்பம்சங்களான துவார பாலகர்கள் இருக்காங்க. இங்க வளவில பூத கணங்களுடைய அந்த வரி நீங்க பார்க்க முடியுங்க. இங்க விநாயகர், 3 விநாயகர் இருக்காங்க. மிக பழமையான சோழர் காலத்து திருக்கோயிலுங்க. அதன் பிறகு நாங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயில்ல இருந்து வெளியே வந்துட்டோங்க. உண்மையிலேயே அற்புதமான, அழகான, சிறப்பம்சமான ஒரு கோயில் இந்த கோயில். கண்டிப்பா நம்ம போய் பார்க்க வேண்டிய கோயில் இந்த கோயில். நீங்களும் போய் கண்டிப்பா பாருங்க. இப்பவே பாத்தீங்கன்னா கோயிலுடைய அடித்தளம் அதிஷ்டானம்ன்றது பாதிக்கும் மேல புதைந்த நிலைமைக்கு வந்துருச்சுங்க. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போறது மூலயமா இந்த கோயில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருங்க. இந்த கோயில்லாம் ஏன் நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும்னா இந்த கோயில் தாங்க நம்ம வரலாற, நம்ம பண்பாடு, கலாச்சாரத்தை தாங்கி நிற்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அல்லூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் வரலாற்று சிறப்பம்சம் மிக்க ஒரு முக்கியமான கோயில். சோழர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான கோயிலாக திகழ்ந்த கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இந்த ஒரு இடத்துல இங்கே ஒரு வேளை காலையில் அந்த திறக்கிற நேரம் மட்டும்தான் இங்கே பூஜைன்ற மாதிரி மக்களுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலயமா நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியும். இந்த கோயிலுடைய வரலாறு, அதுக்கப்புறமா இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.